அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கும் பணி தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க கட்சி தலைமைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். இல்லையெனில் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பணியை தாம் தொடரப்போவதாகவும் அவர் கூறியிருந்தார். செங்கோட்டையன் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பது இதன் மூலம் உறுதியான நிலையில் அடுத்த கட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்லில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆலோசனைக்கு பிறகு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பொறுப்பு, ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் கட்சி பொறுப்பில் இருக்கும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களின் பதவிகளும் பறிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தனது பதவி நீக்க விவகாரம் தொடர்பாக பேசிய செங்கோட்டையன் அதனை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஜனநாயக முறைப்படி தனது கருத்தை கேட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தியில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்களை மீண்டும் இணைத்து தேர்தலை சந்திப்பதை அதிமுகவின் வளர்ச்சிக்கு நல்லது என நிர்வாகிகள், தொண்டர்கள் கருதுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுகவின் பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட விவகாரத்திற்கு வி.கே. சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதனை சிறுபிள்ளைத்தனமான செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வி.கே. சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவு நிர்வாகிகள் மீதான நடவடிக்கை ஒரு அறிவார்ந்த செயலாகாது, இது சிறுபிள்ளைத்தனமானது என்று தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை கட்சிக்கு உகந்தது அல்ல என கூறிய சசிகலா, அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென்ற கோடிக்கணக்கான தொண்டர்களின் எண்ணங்களுக்கு என்ன பதிலளிக்கப் போகிறோம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் ஒரே தீர்வு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவை கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல விரைவில் அனைவரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்றும் சசிகலா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது சர்வாதிகாரத்தின் உச்சம் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்த அதிமுக சந்திக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டருடைய அபய குரலாக இருக்கிறது. கழகம் ஒன்றிணைய வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று. அதற்காக ஒருத்தர் கழகத்தினுடைய 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், தலைமை நிலைய செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை 10 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தார்? கருத்து வேற்றுமை இருப்பவரெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று. இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே. அப்போ சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாள் பொறுமையாக அண்ணன் அவர்கள் 10 நாள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர் நான் சந்திப்பேன். 26 வந்துங்க, எப்படி கரெக்டா இந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக தேர்தலை எதிர்கொள்ளுமா? உறுதியாக எதிர்கொள்ளும் நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் சில நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தனக்கு திருப்தியாக இல்லை என்றும் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி 2024 நாம் அமைத்த கூட்டணி, அது எல்லோரும் வந்திருந்தார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா. காரணம், அடுத்த ஒரு மாதம் குறிப்பாக, ஏன்னா விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் 13 செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது. அவங்க களத்துக்கு போறாங்க. தமிழகத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல கருத்துக்களை வைத்து. அதனால எப்பொழுதும் இல்லாத களச்சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதாவது எப்பொழுதுமே 2 முனை போட்டியா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்த தமிழகம் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு தெரியும் அது 3வது அணி இங்க சாத்தியமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா,
இல்ல 4வது அணியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா? டிடிவி அவர்கள் எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் அது காரணமும் சொன்னேன் இதற்கு முன்பு நான் தஞ்சாவூர்ல பேசும்பொழுது. பொறுமை பொறுமை பொறுமை, நல்ல ஒரு இலக்குல சரியான முறையில் அதை பயணம் செய்யணும். கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய செயல்கள் எனக்கும் திருப்தியா இல்லை. ரொம்ப நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டுல எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிக்குமோ, அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கற்பனை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்குறீங்க. நீங்க ஒரு அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை நீ வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? நீ கார்ப்பரேஷன் குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா? நான் இங்க தான் இருக்கணும் யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு.